ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனம். Psalm 145 verse 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை அங்கே கூட்டி சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உண்மையாய் என்ற வார்த்தை ஆங்கில வேதத்தில் எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, the Lord is near to all who call upon him, to all who call upon him in truth. என்ன போட்டிருக்கு? to all who call upon him in truth. உண்மையோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கூப்பிடுகிறதான அந்த ஜெபத்திலே ஒரு உண்மை இல்லை. ஏதோ கடனுக்காக ஜெபம் பண்ணுறது, கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணணுமே என்று சொல்லி அநேகர் ஜெபிக்கிறாங்க. பலர் பல பிரச்சனையில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஜெபத்தை, ஒரு தெரிந்த ஒரு ஜெபத்தை மனப்பாடமாக ஒப்பிக்கிறாங்க. இப்படி அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாய் இருந்து அவர்களை ரட்சிக்கிறாரா, அவர்களை விடுவிக்கிறாரா என்பது ஒரு பெரிய சந்தேக கேள்விக்குறிதான். இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாக இருக்க முடியல. ஏனென்று சொன்னால் அவருடைய ஜெபத்தில் ஒரு உண்மை காரியம் இல்லாததினாலே ஆண்டவர் அவர்கள் சமீபமாய் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை கூட எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வர்ஷிப்பிங் காட் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். அதாவது அவரை ஆவியுடனும் உண்மையுடனும், உண்மைனா அங்கே எந்த விதமான கபடில்லாத இருதயம், உண்மை இருதயம், உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மையான ஒரு ஆராதனை, உண்மையான தொழுகை. ஆண்டவர் நீ எவ்வளோ நேரம் தொழுது கொள்ளுகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் பார்க்கலை. எப்படி தொழுது கொள்ளுகிறீங்க, எவ்வளோ உண்மையாக நீங்கள் ஆண்டவர் இடத்துல வரீங்க அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். அதுபோல தான் இந்த இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எப்பொழுது? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இன் ட்ரூத். அவரை கூப்பிடுகிறவர்கள் உண்மையோடு கூப்பிட வேண்டும். அப்படி அந்த உண்மையோடு கூப்பிடும் பொழுது 19 வசனம் சொல்லுது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பையே ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, நீங்கள் யாவரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். சிலர் பல வருஷமாக கூப்பிட்டுருக்குறாங்க, பல மாதங்களாக கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றது போல காணப்படவில்லை. ஆண்டவர் அவங்களுக்கு சமீபமாக இருக்கிறாரா என்று கேட்கும்போது அங்கே அந்த கேள்விக்கான பதில் அங்கே கிடைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், இதுதான் காரியம்.
அங்கே என்ன இல்லை, உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடல. ஏதோ பேரளவில் கூப்பிட வேண்டுமே என்று சொல்லி கூப்பிடுகிற காரியத்தின் நிமித்தம் தான் அப்படி ஆகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாடிலே நாம் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதானாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபமானாலும் எப்படிப்பட்ட, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ அலங்காரமான வார்த்தைகளெல்லாம் சொல்கிறீங்கன்றது கிடையாது. அந்த ஜெபத்தில் உண்மை இருக்கணும். அந்த உண்மை உத்தமத்தோடு உண்மை உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி 2 வார்த்தை சொல்லி ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதை தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எலியா என்கிற மனுஷன் பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். ஆனால் எப்படி ஜெபித்தான் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கருத்தாய் ஜெபித்தான் என்று யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். கருத்தாய் ஜெபித்தான். அவன் ஜெபித்தது நிமித்தம் அங்கே ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார், வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணினார், வானத்தை அடைத்து மழையை வராமல் இருக்க பண்ணினார். அவனுடைய ஜெபம் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா, ஆனால் கருத்தாய் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அவன் ஜெபித்த ஜெபம் பெரிய நீண்ட ஜெபம் இல்லை. கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்ற வார்த்தையை தான் சொல்லி ஜெபித்தார். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டதை நாம் அறிந்து, கர்த்தரே தெய்வம் என்பதை ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அங்கே உண்டானதை நாம் அறிந்திருக்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரியே, கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுங்க. உண்மையாக கூப்பிடுங்க. 2 வார்த்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டா கூட அது உண்மையாக இருக்கணும். அப்படி கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் சமீபமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்துக்கு அப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்கு நீர் சமீபமாக இருந்து அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடுத்து நீர் உதவி செய்து அவர்களை நீர் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனம். Psalm 145 verse 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் சமீபமாக இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை அங்கே கூட்டி சொல்லுகிறார், உண்மையாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உண்மையாய் என்ற வார்த்தை ஆங்கில வேதத்தில் எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, the Lord is near to all who call upon him, to all who call upon him in truth. என்ன போட்டிருக்கு? to all who call upon him in truth. truth, உண்மை, உண்மையோடு அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கூப்பிடுகிறதான அந்த ஜெபம், அந்த ஜெபத்திலே ஒரு உண்மை இல்லை. ஏதோ கடனுக்காக ஜெபம் பண்ணுறது, கடமைக்காக ஒரு ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணணுமே என்று சொல்லி அநேகர் ஜெபிக்கிறாங்க. பலர் பல பிரச்சனையில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஜெபத்தை
ஒரு தெரிந்த ஒரு ஜெபத்தை மனப்பாடமாக ஒப்பிக்கிறாங்க. இப்படி அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாய் இருந்து அவர்களை ரட்சிக்கிறாரா, அவர்களை விடுவிக்கிறாரா என்பது ஒரு பெரிய சந்தேக கேள்விக்குறிதான். இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாக இருக்க முடியல. ஏனென்று சொன்னால் அவருடைய ஜெபத்தில் ஒரு உண்மை காரியம் இல்லாததினாலே ஆண்டவர் அவர்கள் சமீபமாய் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை கூட எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வர்ஷிப்பிங் காட் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். அதாவது அவரை ஆவியுடனும் உண்மையுடனும், உண்மைனா அங்கே எந்த விதமான கபடில்லாத இருதயம், உண்மை இருதயம், உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மையான ஒரு ஆராதனை, உண்மையான தொழுகை. ஆண்டவர் நீ எவ்வளோ நேரம் தொழுது கொள்ளுகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் பார்க்கலை. எப்படி தொழுது கொள்ளுகிறீங்க, எவ்வளோ உண்மையாக நீங்கள் ஆண்டவர் இடத்துல வரீங்க அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். அதுபோல தான் இந்த இடத்துல அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எப்பொழுது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இன் ட்ரூத். அவரை கூப்பிடுகிறவர்கள் உண்மையோடு கூப்பிட வேண்டும். அப்படி அந்த உண்மையோடு கூப்பிடும் பொழுது 19ஆம் வசனம் சொல்லுது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பையே ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, நீங்கள் யாவரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். சிலர் பல வருஷமாக கூப்பிட்டுருக்குறாங்க, பல மாதங்களாக கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றது போல காணப்படவில்லை. ஆண்டவர் அவங்களுக்கு சமீபமாக இருக்கிறாரா என்று கேட்கும்போது அங்கே அந்த கேள்விக்கான பதில் அங்கே கிடைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் இதுதான் காரியம். அங்கே என்ன இல்லை, உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடல. ஏதோ பேரளவில் கூப்பிட வேண்டுமே என்று சொல்லி கூப்பிடுகிற காரியத்தின் நிமித்தம் தான் அப்படி ஆகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாடிலே நாம் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதானாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபமானாலும், எப்படிப்பட்ட எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ அலங்காரமான வார்த்தைகளெல்லாம் சொல்கிறீங்கன்றது கிடையாது. அந்த ஜெபத்தில் உண்மை இருக்கணும். அந்த உண்மை உத்தமத்தோடு, உண்மை உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி 2 வார்த்தை சொல்லி ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதை தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எலியா என்கிற மனுஷன் பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். ஆனால் எப்படி ஜெபித்தான் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கருத்தாய் ஜெபித்தான் என்று யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். கருத்தாய் ஜெபித்தான். அவன் ஜெபித்தது நிமித்தம் அங்கே ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார், வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணினார், வானத்தை அடைத்து மழையை வராமல் இருக்க பண்ணினார். அவனுடைய ஜெபம் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் எலியா. ஆனால் கருத்தாய் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அவன் ஜெபித்த ஜெபம் பெரிய நீண்ட ஜெபம் இல்லை. கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்ற வார்த்தையை தான் சொல்லி ஜெபித்தார். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டதை நாம் அறிந்து, கர்த்தரே தெய்வம் என்பதை ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அங்கே உண்டானதை நாம் அறிந்திருக்கிறோம்.
தர்மியான இந்த நல்ல நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரியே, கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுங்க. உண்மையாக கூப்பிடுங்க. 2 வார்த்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டா கூட அது உண்மையாக இருக்கணும். அப்படி கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் சமீபமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்கு நீர் சமீபமாக இருந்து அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடுத்து நீர் உதவி செய்து அவர்களை நீர் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.